என் கிராண்ட்ஃபாதர் எனக்கு ஒரு பிட்காயின் கொடுத்திருந்தார். இப்போ அதை கொண்டு எனக்கு ஒரு கார் வாங்கணும். ஆனா அதிலே அதிகபட்சமா 16,000 ரூபாய் வரைக்கும் தான் வருது. அதுல என்ன கார் வாங்க முடியும்? செகண்ட் ஹேண்ட் மாருதி 800 தான். சரி, செகண்ட் ஹேண்டாவே எடுத்துக்கலாம். இதுல ஒரு பிட்காயின். இப்போ சொல்லுங்க, இந்த தடவை என்ன கார் கிடைக்கும்? இந்த தடவை பிரைஸ் ரொம்ப மேல போச்சு. இப்போ ஒரு பிட்காயின்ல 7.7 லட்சம் வரைக்கும் பிராண்ட் நியூ மாருதி ஸ்விஃப்ட் வாங்கலாம். ஃபைனலி நியூ கார். ஆனா ஸ்விஃப்டா? அதெல்லாம் கேப் டிரைவர்கள் தான் ஓட்டுறாங்களே. ஏன் ஒரு பிட்காயின் 7.7 லட்சத்திலிருந்து நேரா 23.7 லட்சம் ஆகிட்டது. 23.7 லட்சம். இப்போ இதிலே டாடா ஹேரியர் டாப் மாடல் கூட வாங்கிடலாம். ஒரு நிமிஷம், மம்மியிடம் கேட்டுட்டு வரேன். இதுலோ சார் ஒரு பிட்காயின். இந்த தடவை கார் கண்டிப்பா வாங்கணும். சார், இந்த தடவை 25 லட்சம் வரைக்கும் ஹாண்டா சிட்டி ZX கிடைக்கும். பேக்கேஜ் பண்ணிடலாமா? ஆனா மம்மிக்கு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் தான் பிடிக்கும். இப்போ ஃபைனலா சொல்லுங்க, என் ஒரு பிட்காயின்ல டிஃபெண்டர் கிடைக்குமா இல்லையா? சார், கடந்த 2 வருடத்திலே பிட்காயின் பிரைஸ் 4 மடங்குக்கும் மேல உயர்ந்திருக்கு. இப்போ நீங்க 1.1 கோடி வரைக்கும் ஆடி Q7, BMW X5 அல்லது உங்க மம்மியின் ஃபேவரட் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கூட வாங்கலாம். அதனால் சீக்கிரம் மம்மிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடுங்க. ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. மம்மி என்ன சொன்னாங்கன்னா, பிட்காயின் செல் பண்ண வேண்டாம், இன்னும் வாங்கன்னு சொன்னாங்க.